அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்படி ரூபாய் நோட்டுகள் வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இதுல என்னென்ன அறிவுகள் வெளியாகியுள்ளன என்பதை பற்றி விரிவாக நம்ம வீடியோ பார்க்கிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சேனலுக்கு முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியாவில் கடந்த 2016ஆம் ஆண்டு ரூபாய் 1000 மற்றும் ரூபாய் 500 நோட்டுகளை பண மதிப்பிழப்பு செய்வதாக பிரதமர் மோடி அறிவித்தார். இதையடுத்து புதிதாக ரூபாய் 500 கொண்டு வரப்பட்டது. அதே போல ரூபாய் 1000 நோட்டுக்கு பதில் ரூபாய் 2000 நோட்டு அச்சடிக்கப்பட்டது. தற்போது 2000 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் இல்லை. இந்நிலையில் ரூபாய் நோட்டுகள் விஷயத்தில் ரிசர்வ் வங்கி புதிய மாற்றங்களை கொண்டு வர உள்ளது. ஆகையால் பொதுமக்கள் அனைவரும் இந்த மாற்றங்கள் என்னென்ன என்பதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தற்போது இந்தியாவில் தினமும் கோடிக்கணக்கான ரூபாய் நோட்டுகள் கைமாறுகின்றன. ஒரு நோட்டு பலரால் பயன்படுத்தப்படுவதால் காகித நோட்டுகள் சீக்கிரமே கிழிந்து அழுக்காகின்றன. மேலும் கள்ள நோட்டுகள் அச்சிடப்படுகின்றன. இப்படி கிழிந்த நோட்டுகளை மீண்டும் மீண்டும் அச்சிடுவது அரசுக்கும் ரிசர்வ் வங்கிக்கும் பெரும் செலவை ஏற்படுத்துகிறது. இதற்கு பிளாஸ்டிக் நோட்டுகள் ஒரு சிறந்த மாற்றாக கருதப்படுகிறது. வங்கி நிபுணர்களின் கூற்றுப்படி பிளாஸ்டிக் நோட்டுகள் சாதாரண காகித நோட்டுகளை விட சுமார் 2.5 மடங்கு அதிக காலம் உழைக்கும். தண்ணீர், ஈரம், தூசியால் இவை எளிதில் பாதிக்கப்படாது. மேலும் இந்த நோட்டுகளை போலியாக தயாரிப்பது மிகவும் கடினம். இந்தியாவில் கள்ள நோட்டு புழக்கம் அதிகமாக உள்ளதால் பிளாஸ்டிக் நோட்டுகள் சரியான தேர்வாக இருக்கும் என்பதால் ரூபாய் நோட்டுகளில் புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட உள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. சமீபத்தில் வெளியாகியுள்ள தகவலின்படி காகித ரூபாய் நோட்டுகளுக்கு பதிலாக பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகளை அறிமுகம் செய்ய உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். இந்த பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகள் ஏற்கனவே புழக்கத்தில் உள்ள காகித ரூபாய் நோட்டுகளுடன் பயன்பாட்டில் இருக்கும். இதற்கான மூலப்பொருள் கொள்முதல் செய்யப்பட்டு உள்ளதாகும். அச்சடிக்கும் பணிகள் ஆரம்ப கட்டத்தில் இருப்பதாக ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. இதன் மூலம் பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகள் புழக்கத்திற்கு வர உள்ளது. ஏற்கனவே ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, வியட்நாம், ருமேனியா, புருனே, பப்புவா நியூகினியா உட்பட சுமார் 60 நாடுகள் பிளாஸ்டிக் நோட்டுகளை பயன்படுத்துகின்றன. ஆனால் உலகின் பிரபலமான கரன்சியான அமெரிக்க டாலர் இன்னும் முழுமையாக பிளாஸ்டிக் நோட்டுக்கு மாறவில்லை. அமெரிக்க நோட்டுகள் பருத்தி மற்றும் நிலன் கலவையால் தயாரிக்கப்படுகின்றன. தற்போது இந்தியாவில் பிளாஸ்டிக் நோட்டுகளை அச்சடிக்கும் பணிகள் மேற்கொண்டு வருவதாகும். இந்த பணிகள் முடிவடைந்தவுடன் விரைவில் இந்தியா முழுவதும் பிளாஸ்டிக் நோட்டுகள் அமலுக்கு வரும் என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. நன்றி, வணக்கம்.